இபாதத்துடைய வகைகளில் துஆ, ரஜா, தவக்குல், ஹவுஃப் போன்ற விஷயங்களை படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அர்-ரக்ப, அர்-ரஹ்ப, அல்-குஷூ' மூன்று விஷயங்களை படிக்கிறோம். இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க, வ தலீலுர் ரஹ்பதி வர்ரஹ்பதி வல் குஷூஇ கௌலுஹு தஆலா இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபன் வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன். அர்-ரக்பத்து ஆர்வம், ஆசைப்படுதல். அர்-ரஹ்பா பயம். அல்-குஷூ' பணிவு, உள்ளச்சம். இவற்றுக்கான ஆதாரம் கௌலுஹு தஆலா அல்லாஹுடைய இந்த சொல்லில் இருக்கின்றது, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி, நிச்சயமாக இவர்கள், அதாவது நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு முந்தி சூரா அல் அன்பியாவுடைய இந்த ஆயத்துக்கு மேலே நபிமார்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்களெல்லாம் நன்மையான காரியங்களை, நற்செயல்களை, நற்பணிகளை செய்வதில் யுஸாரிஊன் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ யதுஊனனா ரகபன் வ ரஹபா, அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள், இறைஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள், அச்சத்துடனும் ஆர்வத்துடனும். இதில் கைன் உள்ளது ஆர்வம், ஹா உள்ளது அச்சம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ரஹபா அங்கிறக்கும் ரஹபா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரஹபா அப்படிங்கிறது ஆர்வப்படுதல், ஆவல் கொள்ளுதல். ரஹபா ஹா வச்சு சொல்றது இருக்கு, அது அச்சத்தை குறிப்பிடுறது. இந்த தன்மையோடு அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகானு லனா காஷிஈன், அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்பு பணிந்தவர்களாக இருந்தார்கள். அல் அன்பியா 21வது சூராவுடைய 90வது ஆயா. அதாவது ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க, அர்-ரஹ்பத்து ஆர்வம் என்று சொன்னால் நமக்கு பிரியமான ஒன்றை அடைய விரும்புவது. அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை அடைய விரும்பணும், அவனுடைய மன்னிப்பை அடைய விரும்பணும். இதுக்காக நமக்கு ரஹ்பா இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஒருவருக்கு அந்த ஆர்வமே இல்லாவிட்டால் அவர் சொர்க்கத்துக்காக ஏதாவது நன்மையான காரியங்களை செய்வாரா? நபிமார்கள் ஹைராத் நற்காரியங்களை செய்ததுக்கு காரணம் என்னவா? அவங்கள்ட்ட முதல்ல இருந்த தன்மை அல்லாஹோட அவங்க ரஹபாவோடு இருந்தாங்க, அதாவது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அந்த கூலியை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். ரஹபான எதிர்பார்ப்பதையும் குறிக்கும். அடுத்தது ரஹபா, அது பயம். இந்த சொல்லுடைய கருத்து என்ன? நமக்கு அச்சமூட்டப்படக்கூடிய விஷயத்திலிருந்து, உதாரணத்துக்கு நரகம், அல்லாஹ்வுடைய தண்டனை, இதை விட்டு விலக வைக்கக்கூடிய பயம். நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாவத்தை விட்டு விலகிறோம் இல்லையா? இதுதான் ரஹபா, ஹாவோடு சொல்லக்கூடிய ரஹபா. இது அல்லாஹ்வோட தண்டனையை கொண்டு வந்துடும், இது அல்லாஹ்வுடைய லானத் சாபத்தை இறக்கிடும். இந்த காரியத்தை, இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், இந்த வார்த்தையை பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்துல பயம் நமக்குள்ள அதன் காரணமா நம்ம அதை விட்டு விலகினோம்னா அதுதான் ரஹபா. விலகுவது ரஹபா, ஆர்வமாக ஒன்றை செய்வது ரஹபா. அப்போ சொர்க்கம் கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக நல்ல அமல்களை ஆர்வமா செய்கிற உணர்வு இருக்குல்ல, இது ஒரு இபாதத், இதுதான் ரஹபா. ஆனா நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாவமான காரியங்களுக்கு பயந்து அதை விட்டு விலகுகிறோம் இல்லையா, அதுதான் ரஹபா. இந்த ரெண்டு தன்மைகளும் நபிமார்களிடம் இருந்தது. அவர்கள் நன்மையான காரியங்களை செய்யும் போது இந்த விஷயங்களோடு இருந்தார்கள். இந்த மூன்றாவது அவர்கள் அல் குஷூ இருந்தது. குஷூங்கிறது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உள்ளச்சம், பணிவு, அல்லாஹ்வுக்கு முன்பு பணிந்த நிலை. இது அல்லாஹ்வின் வல்லமைக்கு பணிவதை குறிப்பிடும். அல்லாஹ்வுடைய ஆற்றல், வல்லமை, இதை நினைத்து பார்த்து அவனுக்கு முன்னாடி நம்ம என்ன, நம்ம ஒரு அற்பம், நம்ம ஒரு புழுதி, மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு பலவீனமான படைப்பு.
அல்லாஹ்வுக்கு முன்பு, அவனுடைய வல்லமைக்கு முன்பு நாம் ஒன்றுமே இல்லை, அவருடைய அறிவுக்கு முன்னாடி நம்முடைய அறிவு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைத்து நம்முடைய பெருமை, தம்பட்டம், கர்வம் இது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு பணிவை அவனிடம் வெளிப்படுத்துவது. இந்த பணிவின் காரணமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. உலக நியதியா இருந்தாலும் மார்க்க நியதியா இருந்தாலும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பதைத்தான் இந்த பணிவு குறிக்கும். அதாவது ஹுஷூ, உலக விஷயமா இருந்தாலும் சரி மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு முன்பு ஒருத்தர் பணிவுடன் கட்டுப்பட்டு நடப்பது. இந்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா நபிமார்களை குறிப்பிடும் போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லுகிறான். அப்படின்னா இந்த துஆ பிரார்த்தனைங்கிறது ஒருத்தர் அல்லாஹ்வுடன் தன்னுடைய தேவையை வேண்டி கேட்டு செய்யக்கூடிய துஆ பிரார்த்தனையாகவும் இருக்கலாம், அல்லது நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அது எல்லாமே அல்லாஹ்வுடைய இபாதத்தாக ஆகும், அந்த இபாதத்தை நோக்கமாக கொண்ட பிரார்த்தனையாகவும் இருக்கலாம். அப்போ ஒருத்தர் கோரிக்கை அல்லாஹ்வுடைய இது வேணும் அது வேணும் தன்னுடைய தேவையை முன்வைத்து கேட்குற பிரார்த்தனை இருக்கலாம். இன்னொன்று வணக்கமாகவே ஒருத்தர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள்ல அது அல்லாஹ்வுடன் இபாதத்தாக ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை தான், ஒரு துஆ தான், துஆவுடைய ஒரு வகை தான் அதுவும். அப்போ இபாதத்தாக இருக்கக்கூடிய அழைப்பாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கலாம். ஆகவே நன்மைக்கும் கூலிக்கும் ஆசைப்பட்டு அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் தம்முடைய பாவங்களுடைய விளைவுகளுக்கும் பயந்து அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வோட துஆ கேட்கும்போது நாம் அவனோட சொர்க்கத்தை கேட்கிறதும், நம்முடைய நன்மைகள் நற்செயல்கள் அல்லாஹ்வோட கபூல் ஆகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும்னு கேட்குறதும் அந்த தன்மையும் இருக்கணும். இதுதான் ரஹபா. இன்னொரு பக்கம் நம்முடைய உள்ளத்தில் பயமும் இருக்கணும். அல்லாஹ் நம்மை தண்டித்திடக்கூடாது, நமக்கு மன்னிப்பு கொடுக்காவிட்டால் நம்முடைய விளைவு, நம்முடைய பாவங்களுடைய விளைவு என்ன ஆகும், அது நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருமே அப்படிங்கிற பயமும் இருக்கும். இதுதான் ரஹபா. இந்த ரெண்டு தன்மையும் ஒரு முஃமினிடம் எப்போதும் இருக்க வேண்டும்.